ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கான ப்ரொமோவாக இருந்தாலும் சரி, அடுத்து வர்ற எபிசோடாக இருந்தாலும் சரி, இப்போ காவேரியும் விஜயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ராக்கில் வந்து காவேரி கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக வந்து தோணிகிட்டே இருந்தது. இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ட்ராக் ஒரு வெண்ணிலா எப்போ வந்தாங்களோ அப்போ எனக்கு தோணிடுச்சு கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க, அந்த அந்த சீன் கொண்டு வருவாங்க அப்படின்னு. இப்போ காவேரி விஜய் வந்து பிரிஞ்சிடுறாங்க இல்லையா, பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஆனால் விஜய்கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லாமே அவங்க வந்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். விஜய்க்கு தெரிஞ்சால் அவர் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுவார். ஆனால் வந்து விஜய்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது, விஜய்க்கு தெரிய வராமையே அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற அந்த ட்ராக்கு வந்து காவேரி வீட்டை விட்டு வெளியே போய் பிரச்சனையெல்லாம் ஆனதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா வீட்டை விட்டு தான் வெளியே போயிட்டாங்க. இப்போ பிரச்சனை நடந்து எல்லாமே இதாகிடுச்சு இல்லையா, அடுத்து வர எபிசோடுகளில் நமக்கு அது வந்து தெரிய வரும். இந்த கன்சீவாக இருக்கிற விஷயம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து கண்டிப்பாக அது பெருசாக போகும். அதை வச்சு தான் விஜய் வந்து காவேரி கிட்ட வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஏன் அப்படின்னா வெண்ணிலாவை அனுப்பிட்டு காவேரியை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நடக்காது. அதனால் வந்து கன்சீவாக இருக்காங்கன்றதை வந்து மறுபடியும் விஜய் பார்க்க போகும்போது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. பார்க்கலாம் என்ன